இஸ்ரேலிய தலைநகர் ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதி இஸ்லாத்தின் புனிதமான இடங்களில் ஒன்றாகும். இது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆழ்ந்த மதம், வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு அல் அக்ஸா மசூதி ஏன் முக்கியம் என்பதற்கான மேலும் சில காரணங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சவுதி அரேபியாவின் மெக்காவில் உள்ள காபா மற்றும் மதினாவில் உள்ள இறைத்தூதர் மசூதிக்கு பிறகு அல் அக்ஸா மசூதி இஸ்லாத்தின் 3வது புனிதமான தலமாக கருதப்படுகிறது. இது ஜெருசலேமில் உள்ள பெரிய அல் ஹராம் அல் ஷாரிஃப் வளாகத்தின் ஒரு பகுதியாகும். இதில் டோம் ஆஃப் த ராக் எனும் இஸ்லாமிய புனித ஸ்தலமும் உள்ளடங்கியுள்ளது. இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி நபிகள் நாயகம் மெக்காவிலிருந்து ஜெருசலேமுக்கு அதிசயத்தக்க வகையில் ஒரே இரவில் கொண்டு செல்லப்பட்டு அல் அக்ஸா மசூதி இருக்கும் இடத்திலிருந்து சொர்க்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். குர்ஆனில் அல் இஸ்ரா 17:1 விவரிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு ஜெருசலேம் மற்றும் அல் அக்ஸாவை புனிதமானதாக நிறுவுகிறது மற்றும் இது பூமிக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான தொடர்பை குறிக்கிறது. மெக்காவில் உள்ள காபா முஸ்லிம்களுக்கான கிப்லா எனப்படும் தொழுகையின் திசையாக மாறுவதற்கு முன்பு இஸ்லாத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் அல் அக்ஸா மசூதி கிப்லாவாக செயல்பட்டது. இந்த வரலாற்று பங்கு அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேம்படுத்துகிறது. அல் அக்ஸா உலகளவில் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் சின்னமாக அவர்களின் நம்பிக்கை, அடையாளம் மற்றும் வரலாற்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வழிபாட்டு தலமாகவும் இறைவனின் பிரதிபலிப்பாகவும் இறைவனுடனான தொடர்புக்காகவும் அப்ரஹாமிய நம்பிக்கைகளின் பகிரப்பட்ட பாரம்பரியத்தை நினைவூட்டுவதாகவும் பார்க்கப்படுகிறது. மற்றும் இது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களால் போற்றப்படும் நகரமான ஜெருசலேமில் அமைந்துள்ளது. அல் அக்ஸா மசூதி 1300 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய வழிபாட்டு மையமாக 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. பல முறை மறுகட்டமைப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்டுள்ள இது உமையாத், அப்பாசிட்ஸ் மற்றும் ஓட்டமான் உட்பட பல்வேறு இஸ்லாமிய வம்சங்கள் மூலம் அதன் நீடித்த முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. அல் அக்ஸா இஸ்லாத்தில் மதிக்கப்படும் பல தீர்க்க தரிசிகளுடன் தொடர்புடையது. இதில் அப்ரஹாம், மோசஸ் மற்றும் இயேசு ஆகியோர் பிரார்த்தனை செய்ததாகவோ அல்லது இந்த இடத்துடன் தொடர்புடையவர்களாகவோ நம்பப்படுகிறது. இது ஒரு புனித இடமாக அதன் நிலையை வலுப்படுத்துகிறது. அல் அக்ஸா இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் மையத்தில் உள்ள ஒரு நகரமான ஜெருசலேமில் அமைந்திருப்பதால் பல முஸ்லிம்களுக்கு அல் அக்ஸா மசூதி மீள்தன்மை மற்றும் எதிர்ப்பின் அடையாளமாக உள்ளது. பாலஸ்தீன அடையாளத்தில் அல் அக்ஸா மசூதியின் பங்கு மற்றும் அதன் பாதுகாப்பிற்கான பரந்த முஸ்லிம் உலகின் அக்கறை ஆகியவற்றால் அதன் முக்கியத்துவம் பெருக்கப்படுகிறது.